ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம கடுகு, ஜீரகம், சோம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறுங்க. ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்க வர வரைக்கும் சால்ட்டு பண்ணுங்க. வெங்காயம் வதங்கட்டும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா கிளறி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளி இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் இதுவுமே நல்லா கிளறுங்க. அந்த மசாலா அடுப்பிடிக்காமல் இருக்கிறது லைட்டாக தண்ணி அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை வடை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற நண்டை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. தேவைக்கு ஏற்ப உப்புமே இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலுமே இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வாசனை நல்லா கொடுக்கும். பிளாக் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுறாங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மும்பை தமிழன் சமையல் ராஜ். நன்றி, வணக்கம்.